எண்ணின் ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. ஆசிரியர் தான். ஆசிரியர் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர் நம்முடைய நந்தா துரைசாமி ஐயா அவர்கள். 33 வருடங்கள் ஜோதிடத்தில் அனுபவமிக்கவர். அது மட்டுமல்ல, வாஸ்துக்கு நிறைய நுணுக்கங்களை எளிமையான முறையில், சிறப்பான முறையில் ஒரு விளக்கத்தை கொடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு திறமை மிக்க நம்முடைய நந்தா துரைசாமி ஐயா அவர்கள் இப்பொழுது வாழ்த்துறையும் சிறப்புரை ஆற்ற வருமாறு வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய நாள் காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனையும் பிரபஞ்சத்தையும் பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் வணங்கி இன்று 75வது மாதாந்திர கூட்டத்தை, பவள விழா கூட்டத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி கல்வி மையத்தினுடைய முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கும், பொருளாளர் சிறப்பாக பாடலோடு நமக்கு அருமையான கருத்துக்களை வழங்கிய தொட்டியம் பெரியசாமி ஐயா அவர்களுக்கும், இங்கு சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் ஆரோமிரா பிரசுரத்தினுடைய ஹரி ஐயா, விஜய் ஐயா அவர்களுக்கும், மற்றும் உள்ள இந்த மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும், இங்கு வந்துள்ள அன்பு சொந்தங்கள் உங்கள் அனைவருக்கும் எனது இனிமையான காலை வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை கூறி, உங்களோடு இன்று ஜோதிடத்திலிருந்து ஒரு சில கருத்துக்களை அதை வாஸ்துவோட மிங்கிள் பண்ணி ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதில் குறிப்பாக நம்ம இன்னைக்கு வாழ்க்கை முழுசுமே ஓடி ஓடி உழைத்து கொண்டே இருக்கின்றோம். இதில் பாதி பேர் பார்த்திங்கன்னா கடன் நோயினால் நிறைய செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது கடைசியாக மிச்சம் இருக்குதா அப்படின்னு பார்த்தா வாழ்ந்த வாழ்க்கை எதுவுமே இல்லாமல் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுதே. என்ன பண்ணுறது? இந்த கடனில் இருந்தும் நோயில் இருந்தும் நம்ம எப்படி விடுபடுறது? இது எப்போ யாருக்கு எந்த சமயத்திலெல்லாம் வருகின்றது என்பதை பற்றி, இந்த 6ஆம் பாவகத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அப்போ இந்த 6ஆம் பாவகம் லக்னத்திற்கு 6ஆம் பாவகம். இந்த 6ஆம் பாவகம் தான் கடன், நோய், எதிரி தொல்லை, தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய இடம். அப்போ எல்லோருக்குமே இந்த 6ஆம் பாவகம் வேலை செய்யுமான்னா செய்யாது. அப்போ யாருக்கு வேலை செய்யும்? இந்த 6, 8, 12க்கு சம்பந்தப்பட்ட ஒரு திசாபுத்தி நடந்ததுன்னா அவர்கள் இதனால் பாதிக்கப்படுவார்கள். அல்லது இந்த 6ஆம் வீட்டு அதிபதி நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினாலும் இந்த பிரச்சனையை சந்திப்பார்கள். அடுத்து 6ஆம் அதிபதி வீட்டில் எந்த கிரகம் இருந்து திசை நடத்தினாலும் இது சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் அவர்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12 தொடர்பு பெற்று யாருக்கெல்லாம் திசை நடக்கின்றதோ அவர்கள் இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள், சிக்கலில் இருந்து மாட்டுவாங்க. அப்போ யார் யாருக்கு எந்த மாதிரி சம்பந்தப்பட்டது வரும் அப்படிங்கிறத தான் நம்ம 12 லக்னங்களுக்கும் பார்ப்போம். அதை சுருக்கமாக நம்ம பார்ப்போம். முதல்ல மேஷ லக்னம். மேஷ லக்னத்துக்கு 6ஆம் இடம் எது? கன்னி ராசி. அப்போ கன்னி புதனுடைய வீடு. அப்போ புதன் சம்பந்தப்பட்ட காரகத்துவ சம்பந்தப்பட்ட நோய்களை அவர்கள் சந்திப்பார்கள். அப்போ புதன்கிறது என்னது? தோல் அலர்ஜி சார்ந்தது. அப்போ தோல் அலர்ஜி, மேச லக்னத்துக்காரர்கள் அதிகபட்சம் தோல் அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனையை சந்திப்பார்கள். அப்போ அந்த புதனுடைய வீடு நிலராசி. அப்போ உடல் சம்பந்தப்பட்டதில் இந்த தோல் அலர்ஜி ஏற்படும். அடுத்து இந்த புதன் யாருடைய வீட்டில்? இந்த 12 ராசிகளில் எந்த ராசியில் அமருதோ, நெருப்பு, நிலம், காற்று, நீர், இந்த ராசிகளில் எதில் அமர்கிறதோ அதற்கேற்றவாறு மாறும். அடுத்து அந்த புதன் எந்த நட்சத்திரத்தில் அமர்கின்றதோ அதற்கேற்றவாறு மாறும். அப்போ மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தோல் அலர்ஜி, வாய் குளறுதல்,
ஏன்னா பேச்சு திறமை உள்ளது எல்லாமே இந்த புதன் தான். அப்போ பேச்சு குளறுதல், கபம். அடுத்தது தீய கனவுகள், நைட்டில் தூக்கம் இல்லாமல் கனவு காண்றது, இரத்த சோகை, அரிப்பு, வாயு சம்பந்தப்பட்டது, வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இந்த புதன் சார்ந்தது. அப்போ அடுத்தது புதன் வந்து காரகத்தில் பார்த்தீங்கன்னா மாமனுக்குரிய காரகத்துவம். அப்போ தாய் மாமனால் இவர் கடன் படுவார், தாய் மாமனுக்காக உதவி செஞ்சுட்டு இவர் பாதிக்கப்படுவார். அப்போ இவங்க எல்லாம் மேஷ லக்னத்துக்காரங்களால தாய் மாமனுக்காக கடன் வாங்கி கொடுத்துட்டு ஜாமீன் போட்டுட்டு மாட்டிக்கக்கூடிய நிலைமை, அல்லது அவங்க இவங்களை இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி இவங்களை கொண்டுட்டு போய் கடனில் மாட்டி விடுவாங்க. அப்போ இவங்கெல்லாம் இதில் கவனம் எடுத்துக்கணும். அப்போ அந்த 6ஆம் இடம்ங்கிறது அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகளை இவங்க சந்திப்பாங்க. அப்போ இந்த மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு இது சார்ந்த உடல் உபாதைகள் வரும் பொழுது இவங்க புதனுடைய காரகத்துவத்தை எடுத்துக்கிட்டு அந்த புதனை வழிபாடு செய்வதன் மூலமும், புதனுக்குரிய துணி வகைகள், புதன் வந்து பச்சை நிறம், அப்போ பச்சை நிற துணிகளை பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு தானமாக வழங்குவதன் மூலமும், பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள் பேனா பென்சில் வாங்கி கொடுப்பதன் மூலமும், இந்த புதனுக்குரியது தானியம் பச்சை பயிறு, இந்த பச்சை பயிரை பிரசாதமாக கொடுப்பதன் மூலமும், புதன் வந்து புதனுடைய அதிதேவதை விஷ்ணு பகவான், அப்போ விஷ்ணு வழிபாடு செய்வதன் மூலமும் இவங்க இந்த நோய் நொடிகளிலிருந்து முழு நிவர்த்தி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ 6ஆம் இடங்கிறது கடன், நோய், எதிரி தொல்லை, வம்பு வழக்கு, கோர்ட்டு ஸ்டேஷன் பிரச்சனை எல்லாமே சார்ந்தது. அப்போ இந்த மாதிரி வரும் பொழுது ஒன்றை கொடுத்துட்டா மற்றதை கொடுக்கறதுல தடை உண்டு. அப்போ நம்ம என்ன பண்ண, இந்த 6ஆம் பாவகம் வரும் பொழுது ஒரு லிமிட்டாக நம்மளுடைய தகுதிக்கு தகுந்ததை ஒரு லிமிட்டாக கடனை வாங்கிக்கணும். நம்மளால் மாதம் எவ்வளோ டியூவில் கட்ட முடியுமோ அதற்கு தகுந்த மாதிரி. அதுக்காக நம்ம நிறைய கடன் வாங்கிட்டா போய் லாக் ஆகிடக்கூடாது. அப்புறம் இருக்கிற சொத்து புது வெள்ளம் வந்து பழைய வெள்ளத்தை அடிச்சுட்டு போய்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம கடனை வாங்கி இருக்கக்கூடிய சொத்தையும் இழந்துடக்கூடாது. அப்போ கவனமாக ஒரு லிமிட்டாக கடனை வச்சுக்கணும். அது நம்மளால் எவ்வளோ கட்ட முடியுமோ அதை கட்டுறதுக்கான வழியை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா மற்ற நோயிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம், தேவையில்லாத பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளலாம். அப்போ இந்த கடனை ஒரு நிலை சொத்துக்களில் முதலீடு பண்ணிடணும். நிலை சொத்துக்களில் முதலீடு பண்ணிட்டீங்கன்னா அந்த டியூவில் கட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த திசை முடியும் போது டியூவும் முடிஞ்சிடும், அந்த சொத்து உனக்கு நிலையாக வந்துடும், அடுத்த திசையில் நீங்கள் டெவலப் ஆகிக்கலாம். அப்போ மேஷ லக்கணத்துக்காரங்களை இதில் கவனமாக இருந்துக்கணும் உடலில். அடுத்து ரிஷப லக்கணத்துக்காரங்க. இப்போ இந்த ரிஷப லக்கணத்துக்காரங்களுக்கு 6ஆம் வீடு என்னன்னா துலாம் வீடு, காற்று ராசி. அப்போ இந்த ரிஷப லக்கணத்துக்கு அதிபதியே 6ஆம் வீட்டு அதிபதியாகவும் அவரே தான் வருவார். அப்போ சுக்கிரன் அப்படின்னாவே கபம் சார்ந்தது. அப்போ உடலில் பித்தம், கபம், வாதம், இது 3 வகையில் தான் எல்லா நோய்களுமே இருக்கும். இது 3 சம்மந்தப்பட்டதில் தான் எல்லாமே இருக்கும். அதில் சுக்கிரன் அப்படின்னு வந்துட்டாவே கபம் சம்மந்தப்பட்டது தான் அதிகமான பிரச்சனை. இவங்களுக்கு சைனஸ் பிரச்சனை இருக்கும், சளி தொந்தரவு இருக்கும். இவங்களுக்கு துலாம் ராசி தான் 6ஆம் இடமா வருது. அப்போ இந்த கபம் சார்ந்த பிரச்சனை. அடுத்து சிறுநீரக கோளாறு, இனப்பெருக்க உறுப்புகளில் உள்ள ஒரு சில பிரச்சனை கோளாறுகள், அதாவது ஸ்டோன், சிறுநீரக கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டோன், ஆவிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இந்த சுக்கிரன் ராகுவோட சேர்ந்து, ராகு கேதுவோட சேர்ந்து ஒரு சில பாதிப்புகள் 6, 8, 12 மறைஞ்சே இருந்ததுன்னா இவங்களுக்கு அந்த ஆவிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஒரு சில இதில் வரும். அப்போ இவங்களுக்கு யாரால கடன் ஏற்படும் அப்படின்னா, சுக்கிரன்கிறது யாரு காரகன்? மனைவி. இவங்க மனைவியால் தான் கடன் படுவாங்க, அல்லது பெண்களால் கடன் படுவாங்க. பெண்களுக்கு உதவி பண்ணுறாங்கிறதுல போய் இவங்க கடன் அடைவாங்க. அப்போ இவங்களுக்கு வரக்கூடிய மனைவி என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு அதிகமாக செலவை ஏற்படுத்துவாங்க. எப்படி, இதை வேணும் அது வேணும், எனக்கு நகை கொண்டுட்டு வாங்க, இடம் வாங்கி போடுங்க, ஆடம்பர வீடு வேணும், கார் வேணும் அப்படின்னு சொல்லி இவங்களை என்ன பண்ணுவாங்க, இவங்களை தூண்டி விட்டு கடலில் கொண்டுட்டு போய் நிப்பாட்டுவாங்க. அப்போ இந்த 6ஆம் இடம் சுக்கிரன் திசையே நடக்கும் பொழுது அந்த இது வரும். அப்போ இந்த ரிஷப லக்னத்துக்கு லக்னாதிபதியே சுக்கிரன் தான். அப்படிங்கும்போது இந்த 6ஆம் இடம் ரொம்ப பெருசாக தொந்தரவு பண்ணாது. ஏன்னா லக்னாதிபதி நிறைய செல்வாக்கையும் யோகத்தையும் நிறைய கொடுத்துருவார். ஆனால் அதே சமயத்தில் இந்த கபம் சார்ந்த பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அது ஆனால் கண்ட்ரோல் ஆகிவிடும். அதனால் 1, 6க்கு உரியவருங்கிறதுனால 1ஆம் இடமே அதிகமாக வேலை செய்யும், 6ஆம் இடம்
ஒரு நார்மலாக இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த பிரச்சனைகள் வரும். இதில் எல்லாம் நம்ம கவனம் எடுத்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அப்போ இவங்க வந்து என்ன பண்ணணும், மனைவி சொல்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக ஆடம்பரத்தை குறைச்சிடணும், தேவைக்கு தகுந்ததை மட்டும் பயன்படுத்திக்கணும். இது மற்றது சொன்னதே தான். கடன் வந்து இந்த இதில் கரெக்டாக வச்சுக்கிட்டா ஒன்றும் தொந்தரவு இல்லை. ஒரு சில சமயத்தில் மனைவியோட கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் வர பார்க்கும். இந்த சுக்கிரன் ராகு கேது சனியோடு சேர்ந்து விட்டு அந்த திசையை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வர பார்க்கும். அந்த காலகட்டத்தில் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் அவங்களுக்கு வாழ்க்கை சுகமாக அமையும். அடுத்தது மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு 6ஆம் இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிகம். விருச்சிகத்தோடைய வீடு வந்து நீர் ராசி. அப்போ அந்த ராசியோடைய அதிபதி யாருன்னா செவ்வாய் கிரகம். செவ்வாய் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன காரகத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்பு, மஜ்ஜை, ரத்தம் இது சார்ந்தது. அப்போ இவங்களுக்கு இது சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ அந்த 7ஆம் இடத்து அந்த மிதுன லக்னத்துக்கு 6இல் எந்த கிரகம் இருந்து திசை நடத்துகின்றதோ அல்லது செவ்வாய் சாரத்திலோ அல்லது அந்த வீடு கொடுத்த செவ்வாய் வீட்டிலேயோ எந்த கிரகம் இருந்து திசை நடத்தினாலும் இந்த பாதிப்புகள் இவங்களுக்கு வரும். அப்போ இவங்களுக்கு என்ன மாதிரிலாம் பிரச்சனை வரும் அப்படின்னா எலும்பு, தலைவலி, அடுத்தது சகோதர பிரச்சனை, பல்வலி, இரத்த சோகை இதெல்லாம் வரும். தீ விபத்து, விபத்துகளால் பிரச்சனை, ஆயுதங்களால் பாதிப்பு, இது போன்ற பாதிப்புகள் இந்த மிதுன லக்னத்துக்கு ஏற்படும். அப்போ இவங்க சகோதரர்களுக்காக ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு இவங்க கடனை கட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ இவங்களை கடன் வாங்க தூண்டுவது யாருன்னு பார்த்தீங்கன்னா சகோதரர்கள். அப்போ சகோதரர்களுக்காக இவங்க கடன் வாங்கி கஷ்டப்படுவாங்க. இவங்களோட சகோதர உறவுகளோட எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்தது கடக லக்னம். கடக லக்னத்துக்கு 6ஆம் இடம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு. 6ஆம் இடம் தனுசு ராசி. தனுசு ராசியினுடைய அதிபதி யாருன்னா குரு. அப்போ இவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் இவங்க சந்திப்பாங்கன்னா குருனாவே வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கொழுப்பு கட்டிகள், குடல் இறக்கம், மூலம் இது சார்ந்த பிரச்சனை வரும். எப்பயுமே ஒரு ஜாதகத்தில் குரு 6, 8, 12க்கு சம்பந்தப்பட்டு இந்த குருவோட நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் திசை நடத்தினாலோ அல்லது குரு திசையே நடந்தாலோ அல்லது இந்த 6ஆம் வீட்டிலிருந்து ஒரு திசை நடந்தாலோ இவங்க இந்த பிரச்சனையை நிறைய சந்திப்பாங்க. அப்போ இந்த மாதிரி வரக்கூடியவங்களுக்கு நீங்கள் என்னங்க இரணியம் ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்களான்னா ஆமாங்க இப்போ தான் பண்ணனேம்பாங்க. மூலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா, மூலம் சம்மந்தப்பட்ட ஆப்ரேஷன் பண்ணிங்களான்னா ஆமாம் அப்படிம்பாங்க. கொழுப்பு கட்டிகள் இந்த மாதிரி கட்டி சார்ந்த பிரச்சனை இருக்குதான்னா ஆமாம்பாங்க. வயிறு தொந்தி விழுந்துருச்சா, தொப்பை ஆயிடுச்சா அப்படின்னா தொப்பையை குறைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னா ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ யாருக்கெல்லாம் உடம்பு ஃபேட் ஆகும், குண்டாகும், அப்போ அப்படின்னா குரு 6, 8, 12க்கு தொடர்பு பெற்று அந்த திசையிலே நடந்தாதான். நீங்கள் இப்போ 6ஆம் இடமா இருந்து அந்த திசை நடக்கலைன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த திசைகள் நடக்கும் பொழுது மட்டும்தான் ஒரு பலனை கொடுக்கும். ஒரு திசை நடக்காமல் அந்த பலனை தராது. அப்போ இவங்க வந்து கொடுக்கல் வாங்கலாம் கவனம் எடுத்துக்கணும். வயிறு சார்ந்த பிரச்சனைலாம் கவனம் எடுத்துக்கணும். மஞ்சள் காமாலை, குடல் நோய், கோயில் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தங்கம் வாங்கிறதுல பிரச்சனை, இதெல்லாம் குரு சாபம். இதெல்லாம் இவங்களுக்கு பொது காரியங்களால் கடன் ஏற்படும். பிள்ளைகளாலையும் கடன் ஏற்படும். பிள்ளைங்களை படிக்க வைக்கிறேன், ஃபாரினில் போய் படிக்க வைக்கிறேன், பிள்ளைங்களுக்காக அதை வாங்குறேன் இதை வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களால் இவங்களுக்கு கடன்கள் ஏற்படும். அப்போ இவங்க இதெல்லாம் கவனம் எடுத்துக்கணும். அடுத்தது சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு 6ஆம் வீடு யாருன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி. மகர ராசியினுடைய அதிபதி யாருன்னா சனி பகவான். அப்போ அந்த மகர ராசி நிலராசி. அப்போ இவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை வரும்னா சனிங்கிறதே வாதம் சம்பந்தப்பட்டது. வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கால்வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இவர்கள் வேலைக்காரர்களுக்காக கடன் படுவார்கள். வேலைக்காரர்களால் இவங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தும். அப்போ இவங்க கவனம், வேலைக்காரர்களோடு இவங்க கவனமாக இருக்கணும். கை கால் முறிவு, தொழில் செஞ்சு அதனால் நஷ்டம் ஏற்படுறது, வயதான பெரியவர்களுக்காக செலவு செய்து கடன் படுறது, இந்த மாதிரி பிரச்சனையில் இந்த லக்னத்துக்காரவங்க உங்களுக்கு பிரச்சனை உண்டு. இவங்க இதை கவனம் எடுத்துக்கணும். அப்போ இவங்க
யாருக்கு போய் வழிபாடு பண்ணால் இவங்களுக்கு அதிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒன்றுமே அந்த கிரகம் அந்த கிரகத்துக்குரிய நிறத்தில் உள்ள துணி வகைகளை தானம் கொடுப்பதன் மூலமோ, அந்த கிரகத்துக்குரிய தானியங்களை தானம் கொடுப்பதன் மூலமோ, அந்த கிரகத்துக்குரிய அதிதேவதை அல்லது அந்த கிரகத்தையே வழிபடுவதன் மூலமோ இது நிவர்த்தி ஆகும். ஏன்னா நம்ம இப்போ ஒன்னொன்றுக்கும் தனித்தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த ஒன்னொன்றுக்குமே அதை நம்ம அந்த பரிகாரத்தை பண்ணனா இதில் இருந்தெல்லாம் நாம் பாதுகாத்து கொள்ளலாம். அடுத்து கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு 6ஆம் வீட்டு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பம். அதுவும் சனி பகவானோட வீடு தான். அது வந்து என்ன அப்படின்னா காற்று ராசி. அப்போ வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உண்டு. வாயு பிரச்சனை, பக்கவாதம், உடல் உறுப்புகள் பாதிப்பு, தொழில் பாதிப்பு, கணுக்கால் பாதிப்பு, இது சார்ந்த பிரச்சனைகள்லாம் இவங்க சிரமப்படுவார்கள். அப்போ இதிலெல்லாம் இவங்க கவனம் எடுத்துக்கணும். ஏன்னா தொழிலில் முதலீடு பண்ணுறங்கிற பேரில் நிறைய கடனை வாங்கி அகலக்கால வச்சு பிரச்சனை ஏற்படும். தொழிலில் பிரச்சனை ஏற்பட்டு அதுக்காக கோர்ட் ஸ்டேஷன் இந்த மாதிரி நடக்க வேண்டியது வரும். அப்போ இதெல்லாம் இவங்க கவனம் எடுத்துக்கணும். இவங்களுக்கு அந்த சனி பகவானுக்கு உரிய வழிபாடு தான் நவகிரகத்திலேயோ அல்லது சனி பகவானையோ வழிபாடு செய்து மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வதன் மூலமோ, மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு தானம் அளிப்பதன் மூலமோ, துணி தானம் அளிப்பதன் மூலமே நிவர்த்தி ஆகும். அந்த காலத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒரு பிரச்சனையிலேருந்து பிரச்சனைன்னு வந்ததுன்னா தீர்வு உண்டு. தீர்வு இல்லாத பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது. அப்போ நமக்கு 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் பாதிக்கப்பட்டு நம்ம மிகப்பெரிய பிரச்சனையை சந்திச்சிட்டு இருக்கிறோம்னா அதற்கான எளிய முறை சின்ன சின்ன விஷயங்களை பண்ணுங்க. உதவி செய்தல் மட்டும்தான் பரிகாரம். அப்போ நீங்கள் ஒரு சில உதவிகள் செய்யுங்க, அன்னதானம் பண்ணுங்க. அன்னதானம் தான் அந்த காலத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, யாருக்கெல்லாம் இல்லாத ஏழைகளுக்கு, இல்லாதவங்களுக்கு, அந்த உணவுக்கு கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு நீங்கள் உணவு தானம் பண்ணும் பொழுது உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த மாற்றுத்திறனாளி இல்லங்களுக்கு நீங்கள் உணவுகள் வழங்குவதன் மூலம் நீங்கள் அந்த சனி பகவானுடைய பாதிப்புகளிலிருந்து நிவர்த்தி பெற்று விடலாம். அடுத்தது துலாம் லக்னம். துலாம் லக்னத்துக்கு உங்களுக்கு 6ஆம் வீடு யாருன்னா குரு தான். அப்போ அந்த 6ஆம் இடம் நீர் ராசி. அது வந்து காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் விரய ராசி. விரய செலவுகளை ஏற்படுத்தி நம்மளை கடனாளி ஆக்கும். அப்போ இது என்ன சம்பந்தப்பட்டது அப்படின்னா கபம், வயிறு சார்ந்த பிரச்சனை, மஞ்சள் காமாலை, கோவில் சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனை, பொது பிரச்சனை, தேவையற்ற விரய செலவுகள், குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மூலம், குடல் இறக்கம், கொழுப்பு கட்டிகள், பிள்ளைகளால் கடன், அடுத்து பாதம், கால் பாதம், இது சார்ந்த பிரச்சனைகளை இவங்க சந்திப்பாங்க. அப்போ இதில் இருந்தெல்லாம் இவங்க நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா வியாழக்கிழமையில் குழந்தைகளுக்கு துணி தானம் கொடுக்கலாம், குழந்தை இல்லங்களுக்கு உணவு தானம் கொடுக்கலாம், கொண்டக்கடலை பிரசாதம் கொடுக்கலாம், மஞ்சள் நிற துணிகள் தானம் கொடுக்கலாம். அடுத்தது விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்துக்கு 6ஆம் வீடு பார்த்தீங்கன்னா செவ்வாயோடைய வீடு. அப்போ செவ்வாய் வந்து பித்தம் சம்பந்தப்பட்டது. எப்பயுமே கிரகங்களில் சூரியனும் செவ்வாயும் பித்தம் சார்ந்தது, சுக்கிரனும் சந்திரன் கபம் சார்ந்தது, புதனும் சனியும் வாதம் சார்ந்தது. அப்போ இது என்ன வருதோ, எந்த கேட்டகரியில் வருதோ, கபம் பித்தம் இதில் வாதம், இதில் எந்த கேட்டகரியில் வருதோ அதற்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சில பரிகாரத்தை பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா அதிலிருந்து உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும். தலைக்கு வரதை விதியை யாராலையும் மாற்ற முடியாது, ஆனால் அதிலிருந்து நமக்கு நிவர்த்தி கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம். அப்போ தலைக்கு வரவது தலைப்பாகையோடு போகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள், கருணை உள்ளத்தோடு ஒரு உதவி செய்யும் பொழுது நாம் பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து நம்மை காப்பாற்றி கொள்ள முடியும். அப்போ இந்த செவ்வாய் என்பது எலும்பு சம்மந்தப்பட்டது. இப்போ இந்த காலகட்டத்தில் தான் இந்த எலும்பு முறிவு, விபத்து, கீழே மேலே உழுவுறது, இதனாலையும் ஆயுதங்களால் தீ விபத்து இது மாதிரி ஏற்படக்கூடியது. அப்போ அந்த மேஷங்கிறது தலைப்பகுதி. அப்போ தலைப்பகுதி இது சார்ந்த பிரச்சனை, தலைவலி, இது சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் இவங்க சந்திப்பாங்க. அப்போ விருச்சிக லக்னத்துக்கு 6ஆம் வீட்டு அதிபதி லக்னாதிபதி செவ்வாயே வருவதால், அப்போ இந்த லக்னத்துக்கு செவ்வாய் பெரிய தொந்தரவை கொடுக்க மாட்டார். ஆனால் சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும் இந்த திசையில். இப்போ இந்த செவ்வாய் திசையே நடக்கும் பொழுது இந்த பிரச்சனை வரும், அல்லது செவ்வாய் வீட்டில் எந்த கிரகம் இருந்து திசை நடத்தினாலும் இந்த பிரச்சனை வரும்.
அல்லது செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருந்து ஒரு திசை நடத்தினாலோ இந்த பிரச்சனைகளை இவர்கள் சந்திப்பார்கள். அப்போ இதில் இவங்க கவனம் எடுத்துக்கணும். அப்போ அடுத்தது, ஏன்னா நம்ம வந்து கடன் வாங்குறதுல கட்டுப்பாடு எடுத்துக்கணும். போதும் என்ற மனமே புண் செய்யும் மருந்து. இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கணும், இல்லாததை தேடி அலையக்கூடாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டு அடுத்ததுக்கு போகலாம். இன்னும் நமக்கு வந்து மகரம், கும்பம், மீனம் இருக்குது. ஒரு சின்ன உதாரணம் போதுங்கிற மனசுக்கு என்ன அப்படின்ட்டு, ஒரு பெரிய செல்வந்தன் ஒரு ஞானிகிட்ட வராரு. வந்துட்டு, ஐயா என்கிட்ட எல்லா செல்வமும் இருக்குது, இந்த நிம்மதி மட்டுமே எனக்கு இல்லை, இந்த நிம்மதியாக நான் வாழ்கிறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ அந்த ஞானி, நீ என் கூட வா அப்படின்னு அழைச்சிட்டு அப்படியே ஒரு வீதி வழியாக போனார். அங்கெல்லாம் குழந்தைகள் நிறையா பேர் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அதில் ஒரு குழந்தையை கூப்பிட்டாரு. வந்தாங்க. அந்த குழந்தையை கூப்பிட்டுட்டு இவர் பையில இருந்து ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து அந்த குழந்தை கையில் கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு வாங்கிக்குது, வாங்கி ஒரு கையில் வச்சுக்குது. அடுத்து ரெண்டாவது பழத்தை கொடுக்குறாரு. அந்த பழத்தை இன்னொரு கையில் வாங்கி, ரெண்டு கையிலையும் இப்போ பழம் வந்துருச்சு. இப்போ ரெண்டு கையிலையும் பழம் இருக்கும்போது அடுத்து மூணாவது பழம், நாலாவது பழம் கொடுக்கும் பொழுது என்ன பண்ணுறாரு, அந்த குழந்தை அதையும் வாங்க முயற்சி பண்ணுது. எல்லாம் இப்படி வச்சு அணைக்குது. அந்த பழங்கள் கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது. அப்போ கீழே விழுவும் பொழுது என்ன பண்ணுது, எல்லா பழத்தையும் கீழே விழுந்து நழுவ விட்டுட்டு ஓடி போய் அதை எடுக்கிறதுக்காக அழுதுகிட்டே ஓடுது. அப்போ அவர் அந்த செல்வந்தர்கிட்ட சொல்கிறாரு ஞானி, இப்போ பார்த்தியா, அந்த ரெண்டு பழத்தோட போதும்னு நினச்சிருந்தா இந்த குழந்தை எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். இப்போ அடுத்தது வேணும் அடுத்தது வேணும்னு நினைக்கும் பொழுது என்ன ஆகுது, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டதனுடைய விளைவு நிம்மதி போயிடுச்சு. அப்போ இருப்பதை கொண்டு வாழ நம்ம கற்றுக்கணும். அது இருந்தால் போதும். அதாவது நம்மளுடைய தேவைக்காக நம்ம வாழ வேண்டும். அதுக்காக ஆசைப்படுதலே தப்புன்னு இல்லை. அளவோட எல்லாமே அளவு நிர்ணயம். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அப்போ நம்மளுடைய அளவு தேவை என்ன, அவங்களுடைய விதிக்கு ஏற்றது தான் அந்த அமைப்பு ஏற்படும். அப்போ அந்த விதிக்கு தகுந்த மாதிரி நம்ம போய்க்கணும். சரி, அடுத்தது நம்ம வந்து இப்போ தனுசு வரைக்கும், இது விருச்சிகம் வரைக்கும் வந்துட்டோம். இப்போ அடுத்த ராசி தனுசு லக்னம். அப்போ தனுசு லக்னத்துக்கு 6ஆம் வீடு யாருன்னா சுக்கிரனுடைய வீடு. இது நிலராசி. சுக்கிரன் அப்படின்னாவே கபம், சிறுநீரகக்கல், முகம் சார்ந்த பிரச்சனை, பெண்களால் கடன்கள், ஆடம்பர செலவுகளால் கடன்கள். அப்போ இதெல்லாம் வந்து இந்த தனுசு லக்னத்துக்காரங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள். அப்போ இது சார்ந்ததில் தான் பிரச்சனையே வரும். அது எதிரி தொல்லை சார்ந்தது இது சார்ந்ததில் தான் வரும். உடல் நலம் சார்ந்ததில் இது சார்ந்தது தான் வரும். கடனும் இதுக்கு சார்ந்தது தான் நம்ம வாங்குற மாதிரி வரும். அப்போ வண்டி வாகனம் வாங்கிட்டு, ஆடம்பர கார் வாங்கிட்டு அதுக்காக செலவு பண்ணுவோம். ஒரு ஆடம்பர கட்டடத்தை கட்டிட்டு அதுக்காக கடன் வாங்கிட்டு தடுமாறிட்டு இருப்போம். இது எப்பன்னா அந்த திசையே நடக்கும் பொழுது தான். அடுத்தது, அப்போ இவங்கெல்லாம் சுக்கிரனுக்கு உரியது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐயா வாங்க வாங்க உள்ளார வாங்க உட்காருங்க. அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, சுக்கிரனுடைய காரகத்துவம் பெண்களுக்கு உதவி செய்தல், மகளிர்களுக்கெல்லாம் நம்மளால் என்ன பாதுகாப்பு கொடுக்க முடியுமோ அவங்களுக்கு உதவி செய்வதன் மூலமோ, சுக்கிரனுடைய அதிதேவதை பெருமாள், விஷ்ணு பகவான் இவங்களெல்லாம் வழிபாடு செய்வதன் மூலமோ, வெள்ளை மொச்சை தானம் கொடுப்பதன் மூலமோ நம்ம இந்த பிரச்சனைகளிலிருந்து நமக்கு நிவர்த்தி கிடைக்கும். அடுத்தது மகர லக்னம். மகர லக்னத்துக்கு 6ஆம் இடம் மிதுனம், புதனுடைய வீடு. அப்போ மிதுனம் புதன் அப்படின்னாவே தோல் சார்ந்த பிரச்சனைகள் இவங்களுக்கு பொதுவாக இருக்கும். அப்போ வாக்கு சார்ந்ததில் பிரச்சனை இருக்கும். யாருக்காவது ஜாமீன் போட்டுட்டு அதனால் ஒரு சில பிரச்சனைகள் சந்திப்பார்கள். நிதி நிறுவனங்களால் கடன் வாங்கிட்டு பிரச்சனைகள் ஏற்படும். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த வட்டிக்கு பணம் அதிகமாக தராங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை போட்டுட்டு இரட்டிப்புன்னு சொல்லிட்டு ஏமாற்ற போகிறது. அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இவங்களுக்கு ஷோல்டர் இந்த இது சார்ந்த பிரச்சனை இவங்களுக்கு ஏற்படுத்தும். அப்போ இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கவனம் எடுத்துக்கணும். அப்போ இவங்க யாருக்கும் உத்தரவாதம் போடக்கூடாது, ஜாமீன் போடக்கூடாது. அடுத்தது ஷோல்டர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இவங்களுக்கு உண்டு. தோல் சார்ந்த பிரச்சனைகள் இவங்களுக்கு இருக்கும். அப்போ இந்த புதனுக்குரியது முன்னாடியே சொல்லிட்டோம். நம்ம கன்னி லக்னத்துக்கு வரும்போதே அந்த பரிகாரம் செஞ்சாவே போதும். அதுக்கப்புறம் கும்ப லக்னத்துக்கு 6ஆம் இடம் கடகம். கடகம் சந்திரனுடைய வீடு, நீர் ராசி. அப்போ இவங்களுக்கு நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். கபம் சார்ந்தது. சந்திரனாவே
சுக்கிரன் சந்திரனாவே கபம் சார்ந்த பிரச்சனைகள் இவங்க சந்திப்பாங்க. அப்போ நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டு. அப்போ இவங்க வந்து வயிறு சம்பந்தப்பட்ட வயிறு கட்டி, நுரையீரல், இவங்களுக்கு அதிகபட்சம் சந்திரன் சம்பந்தப்பட்டாவே, சந்திரன் 6ஆம் இடத்துக்கு தொடர்பு பெற்றாவே நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் இவங்க சந்திப்பாங்க. மனக்குழப்பம், சந்திரன்கிறது மனசுக்காரகன். மனம் வந்து ஒரு தெளிவற்ற மனநிலையில் இருக்கும். கனவுகள் அதிகமாக அடிக்கடி வந்து இவங்களை டிஸ்டர்ப் பண்ணும். அப்போ மனம் தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும். அப்போ இவங்கெல்லாம் அந்த மனம் சார்ந்தது. இவங்க தியானத்தை அதிகமாக கடைபிடிக்கணும், தியானம் பண்ணணும். சந்திரனுக்குரிய பொருள் வந்து உணவுப் பொருள். உணவுப் பொருள்களை இல்லாதவங்களுக்கு நாம் உதவி செய்யலாம். இதன் மூலம்லாம் நமக்கு நிவர்த்தி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ நீரால் போயிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் கூட ஒரு பெரிய கோடீஸ்வரனுடைய ஒரே பையன் அருவியில் குளிச்சுட்டு வலிக்குட்டு விழுந்து போயிட்டார். அப்போ இந்த 6ஆம் இடம் சம்பந்தப்பட்டு அந்த மாதிரி வரும் பொழுது இந்த நீரால கண்டங்கள் ஏற்படுது. அப்போ அந்த மாதிரி 6ஆம் இடம் சம்பந்தப்பட்டு அந்த ராசி நீர் ராசியாக இருக்கும்போது அவங்க போய் குளிக்கும் பொழுது இந்த மாதிரி கடல், ஆறுகள், இதெல்லாம் அருவிகள்லாம் குளிக்கும் போது கவனமாக இருக்கணும். இல்லைன்னா வேடிக்கை பார்த்துட்டு வந்துடுறது ரொம்ப சிறப்பு. அடுத்தது மீனம். மீன லக்னத்துக்கு 6ஆம் வீடு வந்து சிம்மம். சிம்ம ராசி வந்து சூரியன் நெருப்பு ராசி. அப்போ இவங்களுக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்டது. சூரியன் செவ்வாயினாவே பித்தம் சார்ந்த பிரச்சனைகளை இவங்க சந்திப்பாங்க. அப்போ இந்த பித்தம், இதய நோய், ஹார்ட்டு, ஆஞ்சியோலாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி 6ஆம் இடம் சம்மந்தப்பட்ட அங்கே சூரியன் தொடர்பு பெற்றால் இவங்க வந்து இதயம் சார்ந்தது ஆஞ்சியோ செஞ்சுருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கணும். கண் சார்ந்த பிரச்சனை, அப்போ இந்த சூரியன் சம்மந்தப்படும் பொழுது கண் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ கண் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அரசு நிறுவனங்கள்லாம் கடன் வாங்கியிருப்பாங்க, அதை கட்ட முடியாமல் இவங்க தடுமாறிக்கிட்டு இருப்பாங்க. காய்ச்சல், தந்தையினால் தந்தை கடன் வாங்கி வச்சுட்டு போயிடுவார், பையன் கட்டிகிட்டு இருப்பான். அந்த மாதிரி பண்ணக்கூடியது. நெருப்பு, ஆயுதங்கள், தொப்புளுக்கு மேல் பாகம் உள்ள பிரச்சனைகளில் இவங்க சந்திப்பாங்க. அப்போ இந்த சூரியனுக்கு நாம் என்ன மாதிரி பரிகாரம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தா, சிவன் வழிபாடு. சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவனுக்கு வழிபாடு பண்ணிவிட்டு கோதுமை தானம் செய்வதன் மூலமும், இந்த சூரியனுக்குரிய நேரத்தில் துணிகள் தானம் கொடுப்பதன் மூலமும் வந்து நமக்கு வந்து இவங்களுக்கு நிவர்த்தி கிடைச்சிரும். அப்போ இந்த நம்ம பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக வாழணும்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நம்ம எவ்வளோ பணம் சொத்து இருந்தாலும் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்தோம்னாவே அதுவே கோடிக்கணக்கில் செல்வம். அப்போ அந்த செல்வத்தை, இந்த உடல் ஆரோக்கியத்தை நாம் பாதுகாத்தோம்னாவே நல்லாயிருக்கும். அப்போ நம்ம நோய் யாரும் விரும்பி போகிறதில்ல. அப்போ யாருக்கு வருது அப்படின்னா இந்த 6ஆம் இடம் தொடர்பு பெறும் பொழுது வருகிறது. அப்போ அந்த 6ஆம் இடம் என்ன காரணத்தினால, என்ன நோய், என்ன பிரச்சனைங்கிறத இதை நம்ம தெளிவாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த காரணத்தினால தான் இந்த பிரச்சனை ஏற்படுது அப்படிங்கிறத சொன்னால் கட்டாயம் வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் சமீபத்தில் ராகு வந்து அவங்களுக்கு 6-12 இருந்தது. அவங்க சூதாட்டத்தில் போய் பணத்தை நிறையா இழந்துட்டாங்க. அப்போ இந்த ராகு அதே 3-11 இருந்துன்னா அவங்க நிறைய சம்பாதிப்பாங்க. அப்போ 3-11 எந்த நட்சத்திரத்தில் இருக்குதுங்கிறத பொறுத்து தான் அவங்க சம்பாதிக்க முடியும். அப்போ நிறைய ஆசைகளை அதிகப்படுத்தி தூண்டி அதன் மூலம் பணத்தை இழக்கக்கூடியதெல்லாம் அந்த ஒரு சில கிரக அமைப்புகள் தான். நாம் வந்து நம்ம செயல்படலை. நம்ம போய் ஏதாவது வேணும்னு நோய் யாராவது வரவழைச்சிக்காங்களா? வரவழைச்சிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த திசைகள் நடக்கும்போது தானாக வரும். அப்போ அதிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு நாம் சொன்ன வழிமுறைகளை பின்பற்றினா நிச்சயமாக அவங்க பாதுகாத்துக்கலாம். ஒரு சின்ன உதாரணம், ஒருத்தன் ஒரு ஊரில் நல்ல செல்வாக்கான உள்ளவன் தான். அவன் வந்து திடீர்னு டாக்டர்கிட்ட ஓடுறான். ஓடி போய் டாக்டர், ரெகுலர் ஃபேமிலி டாக்டர் தான் மேக்ஸிமம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஏதாவது உடம்பு தொந்தரவுன்னா நம்ம ரெகுலராக காட்டக்கூடிய டாக்டர்கிட்ட தான் போயிருப்போம். அந்த டாக்டர் நம்ம ஃபேமிலியோட ரொம்ப நெருங்கின பழக்கத்தில் தான் இருப்பார். நல்லது கெட்டது விஷயங்களுக்கு எல்லாம் வந்துட்டு தான் போவாங்க. அந்த மாதிரி வரும் பொழுது இவர் ஓடி போய் டாக்டர்கிட்ட, ஐயா எனக்கு ரொம்ப நெஞ்சு வலிக்குது, ரொம்ப படபடன்னு வருது, மயக்கம் வருது அப்படின்னு சொன்னால், சொல்ல ஆரம்பித்த உடனே அவரே சொன்னார், ரொம்ப அப்படியே கிருகிருன்னு வருதா, சோபாவில் உட்காரணும் போல் தோணுதா அப்படின்னா, ஆமாங்கய்யா அப்படின்னா. அப்படியே படுத்துக்கணும் போல் தோணுதா அப்படின்னாரு, ஆமாங்கய்யா அப்படின்னா. மேலே யாரோ ஏறி மிதிக்கிற மாதிரி தோணுதா, ஆமாங்கய்யா அப்படின்னா. எப்படிங்க இவ்வளோ கரெக்டாக துல்லியமாக சொல்கிறீங்க அப்படின்னா, நீ சாப்பிட்ட பொங்கலையே தான் நான் உங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருந்தப்ப அதே பொங்கலை தான் நானும் சாப்பிட்டேன், எனக்கு அதுதான் வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ நம்ம உணவு பழக்க வழக்கங்களை நல்ல முறையில் கடைபிடித்தோம்னா நம்ம வந்து நம்ம ஆரோக்கியத்தை
நிச்சயமாக பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இன்றைக்கி நிறைய உணவுகள் எல்லாத்துலேயுமே கலப்படம் இல்லாத உணவுகள் எதுவுமே இல்லை, எல்லாத்துலேயும் கலப்படம் இருக்குது. அப்போ அந்த கலப்படம் இல்லாத பொருள்களையும் நமக்கு ஆரோக்கியம், உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய உணவுகளையும் நம்ம தானிய வகைகளை அதிகமாக சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. தானியங்களையும் சேர்த்து உடல் ஆரோக்கியத்தோடு எல்லோரும் வளமாக நலமாக வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்கள் அனைவருக்கும் இறைவன், நம்ம அனைவருக்குமே இறைவன் எல்லா உடல் ஆரோக்கியம் தர வேண்டும் என்றும், எல்லோருடைய குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய நந்தா துரைசாமி ஐயா அவர்கள் அவருடைய அனுபவத்தில் கண்டறிந்த அற்புதமான ஒரு நுணுக்கத்தை பற்றி மிக சிறப்பான முறையில் சிறப்புரையாற்றினார். ஐயா அவர்களுக்கு எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக இப்பொழுது பொன்னாடை போட்டி சிறப்பு செய்ய இருக்கின்றது. உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட அடுத்தபடியாக இந்த விழாவிற்கு முன்னிலை வகித்து கொண்டிருக்கக்கூடிய அஸ்ட்ரோ பரணி பாரதி ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம்.